சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு பழனி முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் ஞானவேல் வெற்றிவேல் அரோகரா அரோகரா அனைத்து இடங்களையும் களைவதற்காக திருத்தணி திருப்புகள் எவ்வளவோ இறைவர் இந்த கோயில்கள் இருக்கு. இந்த திருத்தணி திருப்புகள் வழங்கப்படுகிறது. சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் தைகுத்தவர் நோய்க்கும் சின்னமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நிறுத்தந்தறிவோம் யாம் நினைத்தது மல்லிக்கும் மனத்தையும் முருகும்
ஆதி அருணாச்சலம் அமத பெருமாளே உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மலம்பட்டி முருகனுக்கு மலம்பட்டி முருகனுக்கு வைங்க வைங்க எல்லா பக்கம் வைங்க அப்படி மேலே கீழே வைங்க ஓகே சூப்பர் ஓகே 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 வாழ்க வேப்பல் தனிவேல் வாழ்க மறைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நாம் மறையரங்கள் போங்குக நற்றமன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுதல் ஜாலசலி முன்பாக நாடி சந்தானம் செய்யப்பட்ட கயிறு வழங்கப்படுகிறது. உயர்த்தப்பட்ட கையில் யாகசாலை முன்பாக வழங்கப்படுகிறது. மெய்யன்பர்கள் வாங்கி பயனடைமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறது. யாகசாலை முன்பாக நாடு சந்தானம் சார்பாக இந்த அமைப்பை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் பொதுப்பெருமாள் சன்னதிக்கு வருமாறு கோயில் நிர்வாகி சார்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு இந்த விழாவினை சுவாமிநாதன்ஜிக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒரே நாள்ல இந்த கோயில் கூடுறதுக்கு அனுமதி வாங்கி ஆர்டர் வாங்கி அந்த கோயில் விழாவை நிகழ்த்துறது அப்படின்னு சொல்றது சாத்தியமே இல்லாத ஒரு செயல். அதன் முருக பெருமானுடைய அருளாசினாலும் விழாவ பெருமானுடைய அருளாசினாலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம எப்போதுமே தயாரா இருக்கணும். நம்மளோட கோயிலுக்கு நம்ம தான் போராடணும். எந்த ஒரு அதிகாரியும் இங்க வந்து விநாயகர் வைக்கக்கூடாது, முருகன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எந்த அதிகாரிகளுக்குமே கிடையாது. நத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்களாட்சி இது மக்களோட இடம் வச்சுதான் நம்ம வழிபாடு நடத்த முடியும். ஆனா பல்வேறு அதிகாரிகள் இந்த கோயிலை வந்து நிறுத்துவதே போற ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே ஒழுங்கு இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக வழிநடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து மிகப்பெரிய கடமை வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் கொஞ்சம் அதிகமான பிரஷர் வந்து நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா எங்களோட சூழ்நிலை போராடக்கூடிய சூழ்நிலை.
அதனால எங்களோட தரப்புல ஏதாவது தவறுகள் இருந்தாலும் காவல்துறை எங்களை வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். ஆனா சொல்ற மக்கள் அனைவருமே ஒவ்வொருத்தருக்கும் எங்க பிரச்சனை இருந்தாலும் குரல் கொடுக்கிறதுக்காக பல இந்து அமைப்புகள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலக நாடுகள் 80 நாடுகளுக்கு மேலும் RSS என்ற ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு நாடுகளுக்கு 120 நாடுகள்ல மிகப்பெரிய வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுத்துக்கிறது, இந்துக்களுக்கு ஏற்றக்கூடிய அநீதிகளுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துக்கிறது. நம்ம ஒவ்வொருவருமே என்னைக்கு ரோட்ல எனக்கு ஒரு பிரச்சனை, பிரச்சனை ஒரு பிரச்சனை, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா தயங்காம இறங்கி ரோட்ல பஸ் முடிவு பண்ணுங்க. உங்களை அரசு பண்ணணும் சொன்னா என்னை தாண்டி அரசு பண்ணணும். விஸ்வ ஹிந்து பரிஷத் இந்து அமைப்புகள் ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஒரு எழுச்சி நடக்கும். எங்கேயுமே வந்து எந்த அதிகாரியும் கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. மக்கள் முடிவு பண்ணக்கூடிய இந்து மக்கள் நம்ம முடிவு பண்ணணும்னு சொன்னா எந்த இடத்துல கோயில் கட்டணும் நம்ம முடிவு பண்றோமோ நம்ம அந்த இடத்துல கட்டுவோம். இது இந்து நாடு இந்தியா. இந்த இந்தியாவில் இந்துக்களுக்கான அனைத்து உரிமைகள் இன்னைக்கு வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் ஒரு அமைப்பு வந்து நேற்று வரையும் அதிகாரிகள் நமக்கு எதிர்ப்பு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்காங்க. எல்லா அதிகாரிகள் கோயிலை தடுக்கிறாங்க, போட்டு ஸ்டேஜ் வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்பு முடிச்சதை வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியும். இந்த கோயில இருந்து எடுத்தல விழாவில் இருந்து எடுத்தல அப்படி யாரும் எந்த ஒரு தவறுகளோ என்னவோ எதிர்மறை இடத்துல அரசு வச்சுக்கவே வேண்டாம். உங்களால சொன்னா அது இந்து அமைப்பு விஸ்வ ஹிந்து பரிசத்தை முடிவு பண்ணால் நீங்களால மத்திய பிரதமரை உட்கார வச்ச எங்களால இந்த விழாவில் உட்கார வச்சிருக்காங்க நினைக்காங்க. ஒவ்வொரு அதிகாரிகளும் தயவு செய்து மக்களுக்கு இந்து மக்களுக்கு எந்த அநீதி வைக்காம மக்களை எதிர்த்து போராடாம அவங்களுக்கு முன்னுரிமை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணுமோ அப்படிங்கிற உலகத்தில் எப்பவுமே கிடையாது. இந்த இடத்துல இந்த விநாயகர் உட்கார அப்படிங்கிறது இங்க உள்ள ஊர் மக்களோ இல்ல அதிகாரிகளோ முடிவு பண்ண விஷயம் கிடையாது. அந்த விநாயகர் பெருமான அந்த உள்ள பெருமான முடிவு பண்ண விஷயம். இதை வந்து யாரும் எந்த சக்தியும் மாற்ற முடியாது. இங்க உள்ள ஒவ்வொரு ஹிந்தும் பேச முடியும். அவர் பேசுறீங்க 5 நிமிஷத்தை சட்ட காலி பண்ணணும் எடுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல சார்பானவோ எப்பவுமே காவல்துறை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தோழ வச்ச வழிபாடு நடத்தி நாடு காளியம்மன் கோயில் பூதராகியம்மன் கோயிலுக்கு கட்டுப்பட்ட பகுதி இந்த பகுதி ஃபுல்லாவே. அதனால அங்க இருந்து சிறப்பு வழிபாடு முதல் பூஜை பூதராகியம்மன் கோயில நடத்திட்டு அதிகாரிகள் மாவட்ட இந்த சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இந்த விழா பெருமளவு சிறப்பாக முதல் காரணம் சொன்னா பொதுமக்கள் தான். இந்த மலை மக்கள் ஊர் மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த விழாவிற்காக போராட்டத்தையும் எல்லா சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாக நாங்கள் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எப்போதுமே ஒவ்வொரு ஹிந்துவும் உங்களுக்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா போராடுறதுக்கு MP இல்ல எம்பி இல்லை நம்ம பிள்ளாடி அப்படின்னு எப்போதும் ஒருபோதும் யோசிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒவ்வொரு ஹிந்துக்கும் குரல் கொடுத்ததுக்காக விஸ்வ ஹிந்து பரிசத்தில் இருந்து பல ஹிந்து அமைப்புகள் இந்த இடத்துல இந்த தோழமைச்ச மாநில கேள்விப்பட்டிருப்பீங்க அயோத்தியில என்ன வச்சிருக்க ஒரு கப்பு என்ன நீ என்ன வச்சிருக்கிற கும்பகோணம் நடக்க போகுது. இந்த மாணவர்கள் 1000 ஜனங்கள் ஹிந்து ஜனங்கள் இங்க எப்படி வந்து கும்பகோணத்துக்கு வந்தாலும் அதே மாதிரி இங்க வந்து அதிமுக கட்டம் திமுக கட்டம் பிஜேபி கட்டம் கால வச்சு அழைச்சி எங்களை கொட்டி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை பயணித்து அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு கும்பகோணம் சார்ந்தது இந்த மலம்பட்டி சார்ந்த அழைக்கின்றார்கள். மீண்டும் தலைமையில அயோத்தியில ராமருக்கு பூமி அதுக்கு முதல் காரியம் இங்க விநாயகர் சதுர்த்தி பெருமாள் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு விஎஸ்பி காரணம். இங்க உள்ள விஎஸ்பி தலைவர் ரமேஷ் தலைமையில அயோத்தியில இங்க உள்ள விஎஸ்பி அடுத்தது இன்னும் என்ன பயிற்சி பேச இங்கு எங்கே ஆபத்து ஏற்பட்டாலும் உடனே கோவில்கள் இன்னும் அதுக்கு பிள்ளை
விஎச்சி மலம்பட்டி கிளை பொறுப்பாளர்களுக்கும் மலம்பட்டி இந்து சமுதாயத்திற்கும் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை பாரத் மாதா கி ஜெய். மலம்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் யாகசாலையில கலசம் வச்சிருக்காங்க. 120 ரூபாய், 1000 ரூபாய், 50 ரூபாய் கொடுத்து முருகப்பெருமான சும்மா இருக்கக்கூடாது. மதியம் 2 மணி வரை அன்னதானம் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் பொறுமையாக அன்னதானத்தை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் 1 மணி நேரம் மதியம் 2 மணியாக வரை அனைவரும் பொறுமையாக அன்னதானத்தை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காப்பு கட்டிய பொதுமக்கள் அனைவரும் யாகசாலை பெருமாள் ஆய்வாளர்கள் மீண்டும் ஒரு யாகத்திலும் என்ன
என்ன போய்க்கிறேன் தம்பி. சாப்பிடு, வை வாயில வை. சாப்பிடு. பாண்டி ஊருக்கு போயிட்டா அப்படி. நாளைக்கு வரையும் பிணைஞ்சிக்கிட்டே இருப்பிய. சாப்பிடாச்சா?